ஹஸ்பண்ட் சார், நான் மேனேஜர் கிட்ட அத்தை சொல்ற பேருக்கு பணம் அனுப்பிட சொல்றேன். நீங்க போய் கை கழுவிட்டு வாங்க. சரி மாரி. அம்மா, யார் பேருக்கு பணம் அனுப்பணும்னு மாரி கிட்ட சொல்லுங்க. அவ மேனேஜர் கிட்ட சொல்லி ஆன்லைன்ல சென்ட் பண்ணிடுவா. அத்தை, யார் பேருக்கு பணம் அனுப்பணும்னு பேர் சொல்லுங்க அத்தை. சொல்லுங்க அத்தை. 1 கோடி ரூபாய் பணம் அவசரமா கேட்டீங்களே, வேண்டாமா? இவளோட பணம் மாதிரியே பேரை கேட்கறாளே. என்ன அத்தை யோசிக்கிறீங்க? ஒருவேளை பேரை மறந்துட்டீங்களா? சீக்கிரம் சொல்லுங்க, பணம் வேண்டாமா? ஏய், நான் பேரெல்லாம் சொல்ல மாட்டேன். உன் பணம் எனக்கு தேவையில்லை. உன் பணமும் வேண்டாம், ஒண்ணு வேண்டாம். போங்க. சூப்பர் மாரி, 1 கோடி ரூபாய் நீ காப்பாத்திட்டியே. ஆமா மாரி, ரொம்ப ஜாக்கிரதையா தப்பான வழியில போற இருந்த பணத்தை நீ காப்பாத்திட்ட. போச்சு. கையெழுத்து போடுற நேரத்துல இந்த மாரி ஜூஸ தவற விட்டு காரியத்தை கெடுத்துட்டாளே சிஸ்டர். எனக்கு என்னமோ மாறி தெரியாம தவற விட்ட மாதிரி தெரியல. பணம் கிடைக்க கூடாதுன்னு பிளான் பண்ணி தான் ஜூஸ கொட்டிருக்கா. அப்படித்தான் இருக்கு சிஸ்டர். பணம் கிடைக்க கூடாதுன்னு தான் மாரி வேணும்னே ஜூஸ கொட்டி இருக்கிறா. எப்பவும் சைலண்டா வர மாதிரி இப்ப சொடுக்கு வேற போட்டு வராளே. தெரியாம கை தவறி செக் புக்ல ஜூஸ் கொட்டல. நான் தான் வேணும்னே ஜூஸ கொட்டினேன். எங்களுக்கும் தெரியும். இத்தனை நாளா நீங்க எவ்ளோ பணம் கேட்டாலும் ஹஸ்பண்ட் சார் காரணம் கேட்காம கண்ணை மூடிக்கிட்டு கொடுத்திருப்பாரு. ஆனா இனிமே நான் அப்படி கொடுக்க விட மாட்டேன். என்ன ஒரு வன்மம்! தேவி அம்மாவும் என் மாமனாரும் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச சொத்து இது. இத்தனை வருஷமா நீங்க ஏமாத்தி சுருட்டினது எல்லாம் போதும். இந்த சொத்துல இருந்து இனிமே ஒத்த ரூபா கூட உங்களால சுருட்ட முடியாது. அதுக்கு நான் விடவே மாட்டேன். அடி பாவி! உங்க குணத்தை மாத்திக்கிட்டு திருந்திக்கங்க. உங்களுக்கு நியாயமா தேவையானதை கேளுங்க, அது உங்களுக்கு கிடைக்கும். ஹஸ்பண்ட் சார் செஞ்சு கொடுப்பாரு. ஆனா இதுக்கப்புறம் அவரை ஏமாத்தணும்னு நினைச்சீங்க, நான் வேடிக்கை பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன். ஜாக்கிரதை. அடேங்கப்பா, என்னவ இந்த போடு போட்டு போறா சிஸ்டர். இது எங்க போய் நிக்க போகுதுன்னு தெரியல. துணி மூட்டையோட என் முன்னாடி அழுதுகிட்டு நின்ன அந்த பட்டிக்காடு இன்னைக்கு என்கிட்டயே சவால் விட்டு பேசிட்டு போறா. என்ன பண்றது? விட மாட்டேன், நான் விட மாட்டேன். அவளை நான் சும்மா விட மாட்டேன். இனிமே நான் திருப்பி அடிக்கிற அடியில அவ எந்திரிக்கவே மாட்டா. ஜாஸ்மின், ஜாஸ்மின், வா ஸ்ரீஜா. நீ இங்க வந்து தனியா என்ன யோசிச்சுட்டு இருக்க? அந்த டம்மி மாப்பிள்ள முருகனை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்க. என்னதான் இருந்தாலும் ஒருத்தன் டீப்பா உன்னை லவ் பண்றத பார்த்து உன் மனசுல அவன் மேல லவ் வந்துருச்சா? ச்சே, அப்படிலாம் நான் மனசு மாற மாட்டேன். சூர்யா கையால தாலியை கட்டிக்கணும், அதுல நான் உறுதியா இருக்கேன். சரி, ஓகே. அப்ப டம்மி மாப்பிளைய பத்தி தனியா வந்தா என்ன யோசிச்சுட்டு இருக்க?
இந்த டம்மி மாப்பிள்ள மேல எனக்கு டவுட்டா இருக்கு. டவுட்டா? என்ன டவுட்டு? அவன் நடந்துக்கிறது எல்லாமே பார்க்கும்போது எனக்கு என்னமோ அவன் நடிக்க வந்தவன் மாதிரி தெரியல ஸ்ரீஜா. உனக்கு எதனால முருகன் மேல சந்தேகம் வந்துச்சு? முருகன் வந்ததுல இருந்து மாறி ரொம்ப ரிலாக்ஸ்டா இருக்கா. அத நீ கவனிச்சியா? ஹாசினியும் மாரியும் முருகன் கிட்ட நடந்துக்கிற விதமும் முருகன் அவங்க கிட்ட நடந்துக்கிற விதமும் நீ கவனிச்சிருக்கியா? எனக்கு என்னமோ முருகன் மாரியோட ஆளா இருக்குமோன்னு தோணுது. ஜாஸ்மின், நீ சொன்னதெல்லாம் நானும் யோசிச்சு பாக்குறேன். எனக்கும் லேசா டவுட் வருது. சரி, அப்ப நீ ஒண்ணு பண்ணு ஜாஸ்மின். தரகர் சண்முகத்துக்கு நீ கால் பண்ணு. அவர்கிட்டயே இதை நீ கேட்டுரு. கரெக்ட். இரு, கால் பண்றேன். ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம். எங்க இருக்கீங்க? ஹாஸ்பிட்டல் தான் மேடம் இருக்கேன். நாளைக்கு தான் டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போவோம் மேடம். என்ன விஷயம் சொல்லுங்க மேடம். திடீர்னு எனக்கு ஃபோன் பண்ணியிருக்கீங்க. நீங்க அனுப்பி வச்சிருக்கிற மாப்பிள்ளையோட போட்டோவை என்னோட ஃபோன் நம்பருக்கு அனுப்புறீங்களா? என்ன மேடம், மாப்பிள்ளை தான் உங்க வீட்லயே இருக்காரு, அப்புறம் எதுக்கு போட்டோ வேற கேக்குறீங்க? மாப்பிள்ளைக்கு ஒரு ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும், அதனால தான் உங்ககிட்ட அவரோட போட்டோவை கேக்குறேன். அனுப்பி வைங்க. தப்பா நினைச்சுக்காதீங்க மேடம், அவரோட போட்டோ இப்ப என்கிட்ட இல்ல. நான் வேணா அவர்கிட்ட கேட்டு அதுக்கப்புறம் வாங்கி அனுப்பட்டுமா? இல்ல இல்ல, வேண்டாம். நீங்க கொஞ்சம் வீட்டுக்கு வர முடியுமா? மேடம், இன்னைக்கு முடியாது, நாளைக்கு வரட்டுமா? ஓகே, நாளைக்கு கண்டிப்பா வீட்டுக்கு வாங்க. உங்ககிட்ட மாப்பிள்ளை பத்தி கொஞ்சம் பேசணும். சரிங்க மேடம், அதனால என்ன, கண்டிப்பா வரேன். ஓகே. தரகர் நாளைக்கு வீட்டுக்கு வரேன்னு சொல்லியிருக்காரு. நாளைக்கு அவர் வந்தாதான் டம்மி மாப்பிள்ளை யாரு என்னன்னு நமக்கு தெரிய வரும். நீ கவலைப்படாத ஜாஸ்மின். சூரிய மாமா, காஃபி. மாமா, இந்தாங்க. அத்தை, இந்தாங்க. ஆமா, மாறி எங்க? மாறி கிச்சன்ல தான் இருக்கா. நீங்க ஒன்னும் பயப்படாதீங்க மாமா, இது மாறி போட்ட காஃபி தான், நான் போடல. தைரியமா குடிங்க. ஹலோ மேடம், என்ன ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க போல இருக்கு. சளியெல்லாம் சரியாயிடுச்சா? நேத்து ஹஸ்பண்ட் சாரு எனக்காக வெந்நீர் வச்சு தைலம் போட்டு போர்வையெல்லாம் போத்தி ஆவி பிடிக்க வச்சாருல்ல, அதுல சளி போயிடுச்சு. ஹஸ்பண்ட் சாரு என்கிட்ட இவ்ளோ பாசமா நடந்துக்கிட்டதுக்கு நீயும் ஒரு வகையில காரணம் தான் ஜாஸ்மின். என்ன முழிக்கிற? நீ நலங்கு வைக்க சொன்னதுனாலதான் ஹஸ்பண்ட் சார் எனக்கு நலங்கு வச்சு பழகினாரு. அப்ப எனக்கு எவ்ளோ சந்தோஷமா இருந்துச்சு தெரியுமா? இது எல்லாத்துக்குமே நீதான் காரணம். இதுக்கெல்லாம் நானே உன்னை தேடி வந்து நன்றி சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். நீயே தேடி வந்துட்ட. நீ செஞ்ச உதவிக்கு ரொம்ப நன்றி ஜாஸ்மின். அவசரப்பட்டு நன்றி எல்லாம் சொல்லாத. உனக்கு இன்னைக்கு ஆப்பு வச்சிருக்க. என்ன பாக்குற? இன்னும் கொஞ்ச நேரத்துல சூர்யாவ என் கைக்கு மெஹந்தி போட வைக்க போற. அப்ப என்ன பண்ணுவ? சூர்யா என் கைக்கு மெஹந்தி போட்டு விடுறத பார்த்துட்டு நீ வேதனையில துடிக்க போற. வா ஜாஸ்மின், வந்து உட்காரு. வா உட்காரு.
மாமா ம், எங்க போயிட்டு வரீங்க? கையில என்ன பேக்? அது ஒண்ணு இல்ல மாப்ள. அடுத்த வாரம் நம்ம பியூட்டி குவீனுக்கு கல்யாணம் இல்லையா? கல்யாண பொண்ணு பியூட்டி குவீன் கைக்கு மருதாணி வைக்கணும்னு ஆசைப்பட்டுச்சு. அதான் கடைக்கு போய் வாங்கிட்டு வந்திருக்கிறேன். ஏன்னா கல்யாண பொண்ணுன்னா கை ஃபுல்லா மருதாணி வச்சிருக்கணும். அதுதானே கல்யாண பொண்ணுக்கு அழகு. அது மட்டும் இல்ல சூர்யா, ஜாஸ்மினுக்கு இந்த மாதிரி மருதாணி வச்சுக்கிறது இதெல்லாம் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். சூர்யா, எனக்கு ஒரு ஆசை, அத உங்ககிட்ட கேட்கலாமா? என்ன ஆசைன்னு சொல்லு ஜாஸ்மின். நிறைவேற்றி வைக்க முடியும்னா கண்டிப்பா செய்வேன். உங்களால செய்ய முடியும் தான் சூர்யா. உங்க கையால தாலி கட்டிக்கணும்னு ஆசைப்பட்டேன். கடைசியில அந்த ஆசை நிறைவேறாம போயிடுச்சு. ஐயோ பாவம். உங்க கையால மருதாணி இல்ல மெஹந்தி வச்சுக்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. என்னோட ஆசைய நிறைவேற்றுவீங்களா? நீங்க என்னோட இந்த ஆசையை நிறைவேற்றி வச்சீங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். சூர்யா சார் என்ன பத்தி என்ன நினைப்பாரு? என் அழகு தேவதை மேல எனக்கு லவ்ல நினைக்க மாட்டாரு. அழகு தேவதை தலைவலியா? ஓ, இந்த ஆசமா ஆசை ஆசையா நலங்கு வச்சு உனக்கு ஆசை ஆசையா தண்ணி ஊத்துனால உனக்கு ஆசை ஆசையா ஹெட்டேக் வந்திருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சூர்யா சார், இஃப் யூ டோன்ட் மைண்ட், ஏன் வருங்கால மனைவிக்கு நானே மெகந்தி வைக்கிறேனே, யூ ப்ளீஸ் லீவ் இட். முருகன், ப்ளீஸ் கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? அதெல்லாம் என்னால முடியாது அழகு தேவதை. என்னுடைய வருங்கால மனைவிக்கு நான் மெகந்தி வைக்க எனக்கு உரிமை இல்லையா? இதனுடைய உரிமை குரல், எருமை கீதம், உரிமை கீதம். அந்த உரிமை கூட எனக்கு இல்லனா எனக்கு இந்த கல்யாணமே வேண்டாம். தேவதா கொஞ்சம் ஓவரா போயிட்டோமோ? முருகன், என்ன பேசுறீங்க நீங்க? என்னுடைய உரிமையை பத்தி பேசிட்டு இருக்கேன் ஆண்டி. என்னுடைய அழகு தேவதையோட அழகான கைக்கு அழகான இந்த முருகன் தானே மெகந்தி வைக்கணும். அதான நியாயம். அப்படி இல்லனா எனக்கு இந்த கல்யாணமே வேண்டாம், விட்டுருங்க. இல்ல, டென்ஷன் ஆகாதீங்க முருகன். ஜாஸ்மின் ஆசைப்பட்டு கேட்டதுனால தான் நான் மருதாணி வைக்க சம்மதிச்சேன். மற்றபடி எனக்கும் இதுல விருப்பம் இல்லை. ஓகே, இந்தாங்க முருகன், உங்க வருங்கால மனைவிக்கு நீங்களே மெஹந்தி வைங்க. சார், உங்க ஒசரம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதை விட ஒசரமான உங்க மனசு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சார். தேங்க்யூ. அம்மா, முருகனே ஜாஸ்மினுக்கு மெஹந்தி வைக்கட்டும். சரிப்பா, முருகனே ஜாஸ்மினுக்கு மருதாணி வைக்கட்டும். தேங்க்ஸ்மா. தேங்க்யூ ஆண்டி. அழகு தேவதே, ஓ பொண்ணான கையை கொஞ்சம் காட்டுறியா? ஜாஸ்மின், கையை நீட்டுமா. ஆண்டி சொன்னதா கை காட்டுவியடா. அது கருப்பு தேவதை, இது அழகு தேவதை. கன்ஃபியூஸ் ஆகாத முருகா. சூர்யா சார், சொல்லுங்க முருகன்.
நம்ம 2 பேருக்கு நடுவுல ஒரு போட்டி வச்சுக்கலாமா? என்ன போட்டி? போட்டியா? என்ன போட்டி? சார் முதல்ல நீங்க அந்த போன் எடுங்க சார். இருதே நீங்க எடுங்க சார். இந்தாங்க. முருகன் எதுக்குன்னு சொல்லுங்க. சார் முதல்ல நீங்க எடுங்க சார், நான் சொல்றேன். என்ன பியூட்டி குவீனுக்கு ஆளுக்கு ஒரு கையில மருதாணி வைக்க போறீங்களா? யார் முதல்ல வச்சு முடிக்கிறீங்கன்னு போட்டி வச்சு பாக்குறீங்களா? அப்படிலாம் இல்ல. சூர்யா சார், என் அழகு தேவதைக்கு நான் மருதாணி வச்சு விடுறேன். அதே மாதிரி உங்க டார்லிங் மாரிக்கு நீங்க மருதாணி வச்சு விடுங்க. சூப்பர் சூப்பர் சூப்பர். யார் கை அதிகமா செவந்திருக்கோ அவங்க ஒய்ஃப் மேல அவங்க அதிகமா லவ் வச்சிருக்காங்கன்னு அர்த்தம். எங்க ஊர்ல இப்படி ஒரு கேமே இருக்கு. அத இப்ப நம்ம விளையாடி பார்ப்போம். நான் என் அழகு தேவதை மேல வச்சிருக்க லவ் பெருசா, இல்ல நீங்க உங்க டார்லிங் மாரி மேல வச்சிருக்க லவ் பெருசான்னு இன்னைக்கு டாஸ்க் வச்சு பாத்துடலாம். ஓகேவா சார்? எனக்கு ஓகே, பாத்திரலாம். சூப்பர் சூர்யா மாமா. 2 பேருக்கும் சரியான போட்டி. மாரி வா, வந்து உட்காரு. போ மாரி. வாம்மா, வந்து உட்காரு. என்ன 2 பேரும் ரெடியா? நான் ரெடி. சூர்யா மாமா நானும் ரெடி. ஓகே, போட்டி ஆரம்பிச்சிடலாம். இருங்க. ரெடி 1 2 3. மாரி கையை காட்டு. கோவம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்குன்னு சொல்லுவாங்க.
அடிக்கிற கை தான் அணைக்கும்னு சொல்லுவாங்க. அப்ப என் அழகு தேவதை என்னை அடிச்சதுக்கு அப்புறம் டெய்லி அணைக்க போறா. இப்ப பாரு. என்னடா இது மாட வரைஞ்சு வச்சிருக்க? மாடா